வணக்கம். உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் மிகப்பெரிய தொகை எழுதியிருக்கிறது. 1757 கோடி ரூபாய். கீழே ரூ தமிழில், ஹிந்தியில் ரூ, ஆங்கிலத்தில் RS, இந்த நாட்டு சிம்பிளானது ரூபாயோட சிம்பிளும் எழுதிவிட்டேன். ஏன்னா இந்த நாட்டு விலைவாசியை பற்றி பேசும்போது, வாய்ப்பை பற்றி பேசும்போது, ரூபாயோடைய பணமதிப்பு சரியும் போது யாருக்குமே எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கேட்க தைரியம் கிடையாது. இந்த நாட்டு கோதி மீடியாவாக இருக்கட்டும், இந்த நாட்டு அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யாருமே வாயை திறக்க மாட்டார்கள். ஆனால் தமிழில் எதற்கு ரூ என்று எழுதினீர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை, அதை கொண்டு வருவதற்கான அனைத்து வேலையுமே இவர்கள் பார்ப்பார்கள். இன்னைக்கு எதற்காக இந்த பண மதிப்பை நான் பேசுகிறேன்? இந்த நாட்டில் ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறாராம். அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடியின் மிக நெருக்கமான நண்பர் அம்பானி, முகேஷ் அம்பானி. அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட தொகைதான் இந்த தொகை. கடந்த 10 ஆண்டுகளாக முகேஷ் அம்பானி பிஎஸ்என்எல்லுக்கு கொடுக்க வேண்டிய 1757 கோடி ரூபாயை அபே செய்து விட்டார், முழுங்கி விட்டார், கொடுக்கவில்லை. அரசாங்கமோ அந்த பணத்தை நீங்க விட்டு விடுங்கள், அதெல்லாம் கேட்க தேவையில்லை. அப்போ பிஎஸ்என்எல் நஷ்டத்தில் போனதற்கான காரணம் இதுவா? ஜியோ பிஎஸ்என்எல் இல்லாமல் உயிர் வாழ்ந்திருக்க முடியுமா? 2014ஆம் ஆண்டு ஜியோ வந்த போது பிஎஸ்என்எல் டவர்ஸ்களை, அவர்களுடைய பல நெட்வொர்க்ஸ்களை பயன்படுத்தி தான் ஜியோ தன்னுடைய சர்வீஸையே ரோல் அவுட் செய்தது. அன்னைக்கு அவர்கள் ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போட்டார்கள். அதாவது பிஎஸ்என்எல்லிடம் இருக்கக்கூடிய அந்த டவர்ஸ்களை மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்களை நாங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறோம். அப்படி நாங்கள் இந்த வாடகையை சரியான நேரத்தில் அந்த கட்டணத்தை செலுத்தவில்லை என்றால் அதற்கான ஃபைனும் நீங்கள் போடலாம், அதற்கான பெனல்ட்டியும் நாங்கள் கட்டுவோம். நல்ல விஷயம். ஒரு கார்ப்பரேட் அரசாங்கத்துடைய கம்பெனி அதனுடைய சர்வீஸை எடுத்துக்கொண்டு அதற்கான பணமெல்லாம் கொடுக்க போறார்களா என்கிற ஒரு விஷயம். அப்போ வில் அண்ட் வின் சிச்சுவேஷன். பிஎஸ்என்எல்லுக்கும் ஒரு க்ரோத் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். த ஹிந்துவில் வெளிவந்த இந்த ரிப்போர்ட்டை படிக்கிறேன், கேளுங்கள். கவர்மெண்ட் லாசஸ் 1757 crore as BSNL failed to bill Reliance Jio for sharing infrastructure. அதாவது அந்த பில்லையே கிளைம் செய்யவில்லை இவர்கள், பில் கொடுக்கவே இல்லை. ஐயா நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் அதற்கான பணம் எங்களுக்கு தேவையில்லை. பிஎஸ்என்எல் ஃபெயில் டு என்ஃபோர்ஸ் த மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட், MSA என்கிற ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது ஜியோ அண்ட் பிஎஸ்என்எல் நடுவே. இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் நீங்க பார்த்தீர்கள்னா, ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட் did not bill for the additional technology used on BSNL shared passive infrastructure. BSNL உடைய passive infrastructure, அதை வைத்து என்னெல்லாம் சர்வீசஸ்களை ஜியோ வாங்கியதோ அதற்கான பில் தொகை, இது பெனல்டி இல்லாமல், ஜிஎஸ்டி இல்லாமல், ஃபைன் இல்லாமல், வெறும் ஒரிஜினல் பணம் மட்டுமே 1757 கோடி ரூபாய். இது எப்படி வெளியில வந்தது? ஆடிட் நடந்திருக்கிறது. சிஏஜியோட ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. அந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, அவர்கள் வெளிவிட்ட டேட்டா படிதான் இந்த ஒட்டுமொத்த விஷயமே வந்திருக்கிறது. அதாவது அரசாங்கம், முக்கியமாக பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருடைய பிரஷரில் எதற்காக இதை செய்தார்கள் என்று தெரியவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பணம் பிஎஸ்என்எலுக்கு வந்திருக்க வேண்டுமோ, அரசாங்கத்திற்கு வந்திருக்க வேண்டுமோ, அது வரவில்லை. யாருடைய பணம்? மக்களுடைய பணம். யாருக்கு வர வேண்டிய லாபம்? மக்களுக்கு வர வேண்டிய லாபம். த ஹிந்து, பிசினஸ் ஸ்டாண்டர்ட், இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற அனைத்து பத்திரிகைகளுமே நேற்றிலிருந்து இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். ஆனால் யாருமே வாயை திறக்கவில்லை. சிஏஜி கவர்மெண்ட் லாஸ் 1757 crore டு பிஎஸ்என்எல். ஜியோ, ரிலையன்ஸ் அந்த பணத்தை கொடுக்கவில்லை. இப்போ இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை பார்க்கலாம். மே 2014ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி, அதாவது நரேந்திர மோடி அரசாங்கம் வந்ததிலிருந்து, மோடி ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல இருந்து மோடி 2.0 2024 வரை 1757 கோடி ரூபாய் மற்றும் பேனல் இன்ட்ரெஸ்ட் மற்றும் பேனல்டி மற்றும் ஜிஎஸ்டி, இது அனைத்துமே
வாங்காமல் விட்டுவிட்டார்கள். அதாவது இது 1757 கோடி ரூபாய் மட்டுமல்ல, இதையும் தாண்டி போகிறது. ஆனால் அதை பற்றி யாருமே பேசக்கூடாது. இப்போ ஒரு புதிய டேட்டாவை பிஎஸ்என்எல் வெளியிட்டது. அதாவது Q3 பிஎஸ்என்எலுக்கு வந்த லாபம் 262 கோடி ரூபாய். எப்படி இந்த லாபம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய எத்தனையோ எம்ப்ளாயீஸ்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அதிலிருந்து மிச்சப்படுத்தி இந்த லாபத்தை காட்டியிருக்கிறார்கள். சிஎம்டி, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீ ராபர்ட் ஜே ரவி இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபிட் ஆஃப்டர் 2007, 2007 ஆண்டுக்கு அப்புறம் இது முதல் லாபத்தை நாம் பார்த்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வெளிவந்த இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் 14ஆம் தேதி வெளிவந்தது. Look, we have worked so aggressively, expanded our network, done wonder, earning of profit 262 crore rupee for the first time after 2007. வோடாஃபோன், ஏர்டெல், ஜியோ தன்னுடைய டாரிஃபை அதிகரித்த போது ஆட்டோமேட்டிக்காகவே பல நபர்கள் பிஎஸ்என்எல் நோக்கி போர்ட் செய்தார்கள். பிஎஸ்என்எல் நம்பருக்கே மாறி வந்தார்கள். ஆனால் பிஎஸ்என்எல் அவர்களை கூட காப்பாற்றி வைத்துக்கொள்ள முடியவில்லை. ஒரு சில மாதங்கள், ஏன்னா போர் நெட்வொர்க், இன்டர்நெட் கிடையாது, சர்வீஸ் சரியாக கிடையாது. அதனால் மறுபடியும் அவர்கள் ஏர்டெல் இருக்கே, ஜியோ இருக்கே, பரவாயில்ல, பணம் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நமக்கு டவர் கிடைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க் பிஎஸ்என்எல் அரசாங்கத்துடைய நெட்வொர்க். அவர்கள் 262 கோடி ரூபாயை நாம் சம்பாதித்து விட்டோம், அதை எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் இதே கம்பெனி ஒரு பிரைவேட் கார்ப்பரேட்டிடம் 1757 கோடி ரூபாயை வாங்காமல், அந்த பணத்தை ரிகவர் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். அதை பற்றி இவர்கள் பேச மறுத்து வருகிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, இதுவரை ஜியோ தரப்பிலிருந்து எந்த விதமான எக்ஸ்பிளனேஷன் வெளிவரவில்லை. அரசாங்கம் எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கவில்லை. இது மட்டுமல்ல, இந்த இடத்தில் இன்னொரு ரிப்போர்ட்டை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது பிசினஸ் ஸ்டாண்டர்டில் வெளிவந்த ரிப்போர்ட். அடிஷ்னலி, the auditor highlighted that BSNL suffered a loss of 38.36 crore by not deducting the license fee shared from the payment made to telecom infrastructure provider, TIPs. அதாவது ஒரு லைசன்ஸ் ஃபீன்னு ஒன்று வாங்குவார்கள். அந்த லைசன்ஸ் ஃபீயை கூட இவர்கள் கட்டாமல் விட்டிருக்கிறார்கள். அந்த லைசன்ஸ் ஃபீக்கான கட்டணம் மட்டுமே 38 கோடி ரூபாய். இது சாதாரணமான பணம் கிடையாது. 2000 சொச்சம் கோடி ரூபாயை இந்த நாட்டு அரசாங்கம் பிஎஸ்என்எல் இழந்து நிற்கிறது. எதற்காக இந்த பணத்தை கேட்கவில்லை? யாருடைய பிரஷரில் இந்த பணத்தை நீங்க ரெக்கவர் செய்யவில்லை? எதற்காக ஜியோ இந்த பணத்தை கொடுத்தவில்லை, செலுத்தவில்லை என்கிற பல்வேறு கேள்விகள் வருகிறது. 17570000000 அந்த அமௌண்ட்டை நீங்களே பாருங்கள். இதை செட்டில் செய்து விட்டார்களா, எதற்காக செட்டில் செய்யவில்லை என்கிற பல்வேறு கேள்விகள். இப்போ எதிர்கட்சி காங்கிரஸும் இதற்கான பல்வேறு கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள். सरकारी कंपनी बीएसएनएल का रिलायंस जियो पर 1797 करोड़ बकाया था. 2014 मतलब 10 साल से बकाया है. 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்த பெண்டிங் பேமெண்ட் இருந்து கொண்டே இருக்கிறது. எதற்காக இந்த பணத்தை இதுவரை அரசாங்கம் வசூல் செய்யவில்லை? இதை தொடர்ந்து எங்களுடைய கேள்விகளும் இருக்கிறது. Why did Jio didn't pay? எதற்காக ஜியோ இந்த பணத்தை கொடுக்கவில்லை? Why wasn't the money being recovered from Jio? ஜியோவிடமிருந்து எதற்காக நீங்க அந்த பணத்தை வசூலிக்கவில்லை? This loss to taxpayer, can it still be recovered from Jio? டாக்ஸ் பேயர்ஸ்களுடைய இந்த பணத்தை இப்ப கூட அரசாங்கம் நினைத்தால் அதை வசூலிக்க முடியுமா என்கிற இந்த கேள்வி. இது கான்ட்ராக்டுடைய வயலேஷன் கிடையாது. Who is BSNL failed to enforce this contract? Shouldn't the CMDs of that time should be questioned? யாருடைய உத்தரவுப்படி இந்த பணத்தை நீங்க வசூலிக்காமல் விட்டீர்கள்? அப்ப இருந்த சேர்மன், மேனேஜிங் டைரக்டர் அவர்களை கூப்பிட்டு வைத்து இந்த விசாரணையை நடத்துமா நடத்தக்கூடாதா? BSNL government entity doesn't act independently. Government insufficiently aside the failing to recover money, just inefficiency, or there was a pressure from the government not to recover this money from Jio. BSNL ஒரு அரசாங்கத்துடைய அமைப்பு. அப்போ அரசாங்கம்
அவர்களுடைய பில் எல்லாம் கிளியர் செய்யணும், அந்த ஆடிட் எல்லாம் நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியவில்லையா? இல்லை அரசாங்க தரப்பிலிருந்தே ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்தது, இந்த பணத்தை நீங்க மறந்து விடுங்கள், இந்த பணத்தை நீங்க வசூலிக்க தேவையில்லை என்று. அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நினைத்தால் யாருக்கு எவ்வளவு வேணாலும் தானமாக கொடுக்கலாம். மக்கள் மீது அந்த வரி பணத்தை, வரி சுமையை நீங்க சுமத்தி எங்களுடைய புதிய பட்ஜெட்டில் இதை செய்து விட்டோம், அதை செய்து விட்டோம். ஆனால் உண்மையில நீங்க பார்த்தீர்கள்னா உங்களை திசை திருப்பக்கூடிய வேலை மட்டும்தான் பார்க்கிறார்கள். இந்த 1757 கோடி ரூபாய் அது பெரிதா? அல்ல இவர்கள் காட்டிய 2007ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரை காட்டிய அந்த ஒரே ஒரு லாபம் 256 கோடி ரூபாய் பெரிதா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.